சரி, அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரி சீட் ஹேபிட், அதாவது நமக்கு விதை பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரி, அடுத்தது இதுல விதை பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து ட்ரெடோஃபைட்ல பொறுத்த வரைக்கும் இந்த விதை பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா? அப்ப சீடு ஹேபிட் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய நம்ம இதுல பார்ப்போம். ஸோ சீடு ஹேபிட் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது வாஸ்குலர் தாவரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டெடோபைட்டுகள், விதை தாவரங்கள், அதே மாதிரி ஜிம்னோஸ்போம்கள், ஆஞ்சியோஸ்போம்கள், இது எல்லாமே எதுக்கு கீழே வச்சு நம்ம வகைப்படுத்துவோம் அப்படின்னா நமக்கு பொதுவாக இதில் வந்து நமக்கு ட்ரைக்கோபைட்டா அது ஒரு முக்கியமாக இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து விதை கொண்ட கேரக்டர்ல வந்து சீடு அப்படிங்கிற கேரக்டர்ல இது முக்கியமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சீட்ல வந்து நமக்கு செலாஜினல், ஐசடைஸ் இதுலலாம் வந்து சீடு கேரக்டர் வந்து இருக்கும். ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிம்னோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு அர்த்தம், திறந்த விதை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க ஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்குதுன்னா சீடை குறிக்கக்கூடியது. இதே ஆஞ்சியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோ அப்படின்னாலே பாக்ஸ் அல்லது பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, மூடிய விதை கொண்ட தாவரங்கள். சரிங்களா? இது வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல, அதாவது நமக்கு சொல்லக்கூடியதுன்னா ஒரு 2005-6 அந்த ரேஞ்சில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆஞ்சியோனா என்ன அப்படின்ட்டு பாக்ஸ். ஹெட்டிரோஸ்போரி சீடு ஹேபிட். ஹெட்டிரோஸ்போரி அப்படின்னா வந்து இரண்டு வகையான ஸ்போர்களை வந்து உற்பத்தி பண்றது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரின்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மைக்ரோஸ்போர்னா நமக்கு ஆண் கேமிட்டோபை, இதே வந்து மெகாஸ்போர் அப்படின்னா பெண் கேமிட்டோபை. இதற்கு நேர்மாறாக ஹோமோஸ்போரி என்பது இருபால் கேமிட்டோபைட்டாக வளரும் ஒற்றை வகை வித்தியின் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹோமோஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே வகையான ஸ்போர்களை உற்பத்தி செய்யக்கூடியது லைகோபோடியம். மற்றும் பெரும்பாலான கோன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு காணப்படும். ஹெட்டிரோஸ்போரஸ் தாவரங்கள் எடுத்துக்காட்டு பொறுத்த வரைக்கும் சில மேம்பட்ட ட்ரெடோபைட்டுகளில் ஹெட்டிரோஸ்போரி நமக்கு என்ன பண்ணுதுன்னா காணப்படுகிறது. உதாரணம் வந்து செலாஜினல்லா, சால்வினியா, மார்சிலியா, சோலா, ஐசடைஸ், இதுல எல்லாமே என்ன பண்பு காணப்படுது அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரி அப்படிங்கிற விதை பண்பு காணப்படுகிறது. ஜிம்னோஸ்போம்களையும் ஆஞ்சியோஸ்போம்களையும் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிரோஸ்போரி அப்படிங்கிற பண்பு வந்து முழுமையாக இது வந்து நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பண்பு எதுக்கு அப்படின்னா விதை பழக்கத்திற்கு இது வந்து நமக்கு வழி வகுக்கிறது. அடுத்தது ஹெட்டிரோஸ்போரி ஹோமோஸ்போரின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு பொதுவா இது எதுக்காக அப்படின்னா இது உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகரிக்குது. அதே போல ஆண் மற்றும் பெண் கேமிட்டோபைட்டுகளின் தனித்தனி வளர்ச்சி இனப்பெருக்கத்தில் சிறந்த நிபுணத்துவம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்கிறது. அப்ப கட்டாயமா இந்த இடத்துல இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த விதைக்கான பண்பு. அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா கேமிட்டோபைட்டோட அளவை வந்து நமக்கு குறைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆஞ்சியோஸ்போம்ல வந்து நம்ம உருவித்துறை தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேல் கேரக்டர்ல இருக்கக்கூடியதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவே தன்னோட எனர்ஜியில 80% என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து செலவு பண்ணுமா. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான எனர்ஜியை வந்து தன்னோட மேல் கேரக்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக மட்டுமே அது யூஸ் பண்ணுது. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா அதுல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மோனோகாட் பிளான்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒரே ஒரு சிங்கிள் ஓவியூல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு சிங்கிள் ஓவியூல் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஆனா மேல் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். சரிங்களா? நெல் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் ஃபேமிலி, இப்போ கோயசி கிராஸ் ஃபேமிலி இருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலியில வந்து அதிகப்படியான நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா மேல் கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஓவியல் தான். இப்படியாவது பாலினேஷன் நடந்துடாதா அந்த மாதிரி. அப்ப இனப்பெருக்கத்தை பண்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த சீடு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஃபார்மேஷன் நடக்குது.
சீடோட இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது நமக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னா மண்ணுக்குள்ளே புதைஞ்சி பல ஆண்டுகள் 10,000 வருஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா உயிரோட அது வாழ்றதுக்கான கெப்பாசிட்டி வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா? லோட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் வாழக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? அதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கேமிட்டோபைட்டுகள் ஸ்போரோபைட்டை வந்து ஊட்டச்சத்து ரீதியாக சார்ந்தது. சிறந்த உயிர் வாழ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கரு பொறுத்த வரைக்கும் மெகாஸ்போராஞ்சியத்திற்குள் உள்ளது வளரும் கேமிட்டோபைட் மற்றும் கருவை பாதுகாக்கிறது. அடுத்த திறமையான கருத்தரித்தல். ஹெட்டிரோஸ்போரி குறுக்கு கருத்தரிப்பை ஊக்குவிக்கிறது, அதாவது கிராஸ் பாலினேஷன். சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வழிவகுக்குது. நமக்கு இப்ப கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஆர் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிறோம். இது வந்து ஸ்மால் ஆர் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரும் நமக்கு கேபிட்டல் ஆர் நம்ம கலப்பின பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து ஹோமோஸ்போரியில வந்துடும். அதே மாதிரி ஸ்மால் ஆர் கலப்பினம் பண்ணாலும் ஹோமோஸ்போரியில வந்துடும். இப்ப கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் கலப்பினம் பண்றீங்க அப்படின்னா இது எபிடோஸ்போரி கேரக்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துடும். அப்ப இங்கதான் என்ன பண்ணுது, நமக்கு ஹைபிரிட் நியூ வெரைட்டி வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க இருக்கு. அப்ப இது வந்து குறுக்கே கலத்தல், இது வந்து பாத்தீங்கன்னா கருத்தரிப்பை வந்து பாத்தீங்கன்னா வளமானதாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது பண்ணும். மரபணு மாற்றம் மூலியமா நமக்கு என்ன பண்ணுனா புது வகையான இது வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கும். மங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 குரோமோசோம் இருக்கும். இதுல வேரியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 17வது குரோமோசோம் தான் வேரியேஷன் சொல்றாங்க. இப்ப மேன் அப்படிங்கிற மனிதன் அப்படின்னா இந்த 17வது குரோமோசோம் என்னவா இருக்கு அப்படின்னா அக்ரோசென்ட்ரிக்கா இருக்கு. இதே மங்கியில 17வது குரோமோசோம் என்னவா இருக்கு அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக்கா இருக்கு. அப்ப இந்த மெட்டாசென்ட்ரிக் வந்து அக்ரோசென்ட்ரிக்கா மாறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு 6வது அறிவு அப்படிங்கிற ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்னது, நமக்கு ஒரு பரிமாண வளர்ச்சி மூலமா நமக்கு உருவாகிறதுக்கான ஒரு பண்பு வந்து இங்க கிடைக்குது. சரிங்களா? அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடுமையான சுற்றுச்சூழல் இருந்தாலும் கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா உயிர் வாழ முடியும். அப்ப ஒரு சில தாவரங்களுக்கு என்ன பண்ணும், நமக்கு அதிகப்படியான வறட்சியில வாழக்கூடிய பண்புகள் இருக்கும். ஒரு சில தாவரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து நமக்கு இனப்பெருக்கம் செஞ்சு விதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்கும். ஆனா நோய் எதிர்ப்பு திறன் இருக்காது. அப்ப நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு தாவரத்தோட அதிகமான விளைச்சலை தரக்கூடிய ஒரு தாவரத்தோட நம்ம சேரும் போது என்ன பண்ணும், நமக்கு ஈல்டிங் அதிகமா கிடைக்கும், நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்டா சொல்லக்கூடியது. அடுத்தது மெகாஸ்போராஞ்சியத்துக்குள்ள வந்து மெகாஸ்போரை வைத்திருத்தல். வித்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர் வெளிப்படும் போது ஹோமோஸ்போரஸ் தாவரங்களை போலல்லாமல் ஹெட்டிரோஸ்போரஸ் தாவரங்களில் மெகாஸ்போராஞ்சியத்திற்குள் இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு பெண் கேமெட்டோபைட்டாக உருவாகிறது. அடுத்து எண்டோஸ்போரிக் கேமெட்டோபைட்டிக் வளர்ச்சி. சரிங்களா? அப்ப உள்ள இருக்கக்கூடியது. அப்ப கேமெட்டோபைட்டிக் வித்துக்கள் உருவாகின்றன. சிறந்த பாதுகாப்பு மற்றும் எதை வழங்குது அப்படின்னா ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. பெண் கேமெட்டோபைட் மெகாஸ்போராஞ்சியத்திற்குள் இணைக்கப்பட்ட வெளிப்புற அழுத்தத்திற்கு வெளிப்படுவதை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு கரு எம்பிரியோ உருவாகுதுன்னா கருத்தரித்த பிறகு ஜைகோட், இதுதான் ஃபர்ஸ்ட். ஸ்போரோபைட்டோட ஃபர்ஸ்ட் எதுன்னா ஜைகோட். இப்ப ஜைகோட் பொறுத்த வரைக்கும் மெகாஸ்போராஞ்சியத்தின் பாதுகாப்பு திசுக்களுக்குள் ஒரு கருவாக உருவாகிறது. விதை கருவை பாதுகாக்கிறது மற்றும் சேமிக்கப்பட்ட உணவை வழங்குகிறது. இது சாதகமற்ற சூழ்நிலைகளில் உயிர் வாழ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து விதை இருக்கு அப்படின்னா விதைக்குள்ள என்ன இருக்கும், நமக்கு எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்ப இந்த எண்டோஸ்போம் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை, அப்ப அது வரைக்கும் உயிர் வாழ்றதுக்கு இந்த எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். ஒரு சில தாவரங்கள்ல எண்டோஸ்போம் இருக்கும், ஒரு சில தாவரங்கள்ல வந்து எண்டோஸ்போம் இருக்காது. விதைகள் சிறப்பு பரவல் முறை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவுது. உதாரணத்துக்கு காற்று மூலியமா
பரவுறது, நீர் மூலியமா பரவுறது, விலங்குகள் மூலியமா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பரவும் போது இந்த விதை பண்புனால என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற ஒரு புதிய வாழ்விடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அப்போ வறட்சியில இருக்க, அதாவது நமக்கு வந்து ஜீரோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வறட்சியா இருக்கக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தப்பி வாழ்ற மாதிரி ஏதாவது ஒரு பண்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா புதுசா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஹெட்டரோஸ்போரிங்கிறது விதை பழக்கத்திற்கு இடையான பரிணாம இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இதுல வந்து செலாஜினல்லா மார்ஷிலியா இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சீடு ஹேபிட்டுக்கு வந்து முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணுங்க. ஜிம்னாஸ்பம் பொறுத்த வரைக்கும் பொதுவா ஹெட்டரோஸ்போரிங்கிற கேரக்டர் வந்து நமக்கு அங்க காணப்படும். இதுல முக்கியமா கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முக்கியமான ஒண்ணு. அடுத்தது இதெல்லாம் காமனா இருக்கக்கூடிய பண்பு தான், இதை பார்த்துக்குங்க. அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் டெடோபைட் பொறுத்த வரைக்கும் பொருளாதார முக்கியத்துவம் நன்கு ஆவணப்படுத்தப்படவில்லை. மனித நலனில் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றுக்கு பயன்பாட்டிற்கு உரிய கவனம் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிலது மட்டும் இருக்கும் பாருங்க. பேன்களில் இளம் இலை நுனிகள், சர்சினேட் பிட்டிக்ஸ் அல்லது குரோஷியர்கள், இதை நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா காய்கறியாக பயன்படுத்துகிறோம். ஃபோன் தாவரத்துல இளம் இலை, அதோட நுனிகள், சர்க்கினேட் பிட்டிக்ஸ், அந்த தண்டு, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, குரோஷியர், இதெல்லாம் வந்து காய்கறியை பயன்படுத்துறோம். ஆம்பிளாட்ரிஸ் ப்ரோலிஃபெரா, இது வந்து நமக்கு இளம் இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் வங்காளதேசத்தில் தேகி ஷாப் என்ற பெயரில் சந்தையில் விற்கப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல மேட்டுஷியா ட்ரூத் தியாப்டர், குரோஷியர், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து அமெரிக்கா, கனடாவில் வந்து பாத்தீங்கன்னா காய்கறியா வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது ஷுவானி என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலியாவுடைய இலைகள் வந்து பாத்தீங்கன்னா காய்கறியாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். பெரும்பாலும் இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கீரையாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர்லாம் வந்து எல்லாம் டிச்சி, சாக்கடை அந்த மாதிரி கலந்து வரக்கூடிய தண்ணியில இருக்கு. இதே வந்து ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சுத்தமான தண்ணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து போகும். அப்ப அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி டெரிஸ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச் நிறைந்தது. அதே மாதிரி ஃபேன்களில் வேர் தண்டு கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. ஐசோடைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட காம், அதாவது மாற்றியமைக்கப்பட்ட தண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பன்றிகள், வாத்துகள், இதுக்கெல்லாம் வந்து உணவா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தீவனம். தீவனமா ஆடு மாடுக்கு பயன்படுத்தக்கூடியது மார்ஷிலியாவில் குவாட்ரிஃபெட் லாமினா, இது வந்து குளோவரை ட்ரைபோலியம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விலங்குகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி லைகோபோடியத்தோட ஸ்போர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தோலுக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி தூசு தூள், அதே மாதிரி தூள் மற்றும் நீர் விரட்டிகளாகவும் பரவலாக நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வேற லைகோபோடியத்தோடைய இந்த டிஞ்சர் பவுடர், களிம்பு மற்றும் கிரீம் என வயிற்றுப்போக்கு மற்றும் டயூரியாட்டியக்காக நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பெரும்பாலும் லைகோபோடியத்தோட இலைகளை பயன்படுத்துறாங்க. அடுத்தது இலை கஷாயம். ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, சிறுநீர் பை எரிச்சல், இந்த தோல் அலர்ஜி, வாத நோய், மலைச்சிக்கல் மற்றும் கல்லீரல் அலர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறோம். ஈக்குசிட்டம் சிலிசிலிக் அமிலம். ஈக்குசிட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா சிலிசிலிக் அமிலம். இதுல வந்து சிலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமா இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது கேட்கலாம். அதுல வந்து சிலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமா இருக்கு. பொட்டாசியம், அலுமினியம், மாங்கனைஸ், 15 வகையான பிளாவினைடு சேர்மங்கள் வந்து எதுல காணப்படுது அப்படின்னா ஈக்குசிட்டத்துல வந்து நமக்கு காணப்படுகிறது. அதே மாதிரி பிளாவினைடுகள், சப்போனின்கள் டயூரியாட்டிக் விளைவை ஏற்படுத்துவதாக கருதப்படுகிறதுங்கிறாங்க.
சிலிகான் இணைப்பு திசுக்களை வலுப்படுத்தும் மற்றும் மூட்டு வலி எதிர்ப்பு விளைவு வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. பல போன்ஸ் பொறுத்த வரைக்கும் மூலிகை மருந்தாக நமக்கு பயன்படுத்தப்படுகிறதுங்கிறாங்க. அடுத்தது ஆஸ்பீடியத்தின் வேர் தண்டு கிழங்கிலிருந்து பிரிக்கிறது எதுனா ஆஸ்பீடியம். பிரித்தெடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 5% பிலிம்ரோன் மற்றும் 5 to 8% பிலிசிக் அமிலம். இதெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா புழு கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஆஸ்பிரினத்தின் கஷாயம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அது ஆஸ்பிரினத்தோட கஷாயம் வந்து நமக்கு இருமலுக்கு ஒரு நல்ல மருந்து. முடி கழுவுதல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேர் வாஷ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியல. அடுத்து பாலிபோடியம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சளி நீக்கியாக பயன்படுத்துகிறது. அதே மாதிரி மலம் விளக்கி இந்த பேதியெல்லாம் இது பண்றாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்துது. டானிக், டிசெப்சியா, பசியின்மை மற்றும் கல்லீரல் பிரச்சனைக்கெல்லாம் வந்து பாலிபோடியம் யூஸ் பண்றாங்க. ஆஸ்மண்டா ரெகாலிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேரோட கசாயம் வந்து மஞ்சள் காமாலை சிகிச்சைக்கு பயன்படுத்தும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆஸ்மண்டா ரெகாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட வேரோட கசாயம் வந்து மஞ்சள் காமாலைக்கு யூஸ் பண்றாங்க. அதோட வேரில் தயாரிக்கப்படும் களிம்பு காயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது பொதுவா வந்து பச்சை எண்ணெய் துண்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்மண்டா பொறுத்த வரைக்கும் வல்காரிசின் பிரித்தல் காயங்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அப்ப நமக்கு வந்து ஆஸ்மண்டாவும் என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுது. அடுத்து மார்ஷிலியாவிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட வேதியியல் ரீதியாக செயல்படும் முதன்மையான மார்ஷிலின், இது நோட் பண்ணி வச்சுங்க, அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து, வலிப்பு எதிர்ப்பு இந்த மாதிரி மருந்தெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. அது போக சோளக்காது புழு என்ற சிதறடிக்கப்பட்ட நோய் கிருமி பூச்சிகளின் தோற்றம் மற்றும் பாதைகளை தீர்மானிக்க இதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ட்ரையாப்டிரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் தண்டு கிழங்கு மற்றும் இலை வந்து பாத்தீங்கன்னா தளங்களா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பச்சை எண்ணெய் துண்டு என ஓபியோக்ளோசம் வல்கட்டை தயாரிப்பது காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. டீச்சர்ஸ் இது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இது என்ன கொடுத்துருக்கு வேணா தமிழ்ல இருக்கிறவங்க அப்படியே இங்கிலீஷ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரீன் ஆயில் சொல்லுங்க. CHARYTY இந்த தமிழ்ல இருக்கவங்க அப்படியே இதை நோட் பண்ணிக்கங்க. கிரீன் ஆயில் சாரிட்டி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல எப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தோட்டத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது அழகுக்காக நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடியது சைலோட்டம். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா விஸ்கி போன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது அழகுக்காக நமக்கு என்ன அப்படின்னா வளர்க்கக்கூடிய தாவரம். இதுல பிளக்மேரியா இதெல்லாம் வந்து எபிபேட்டிக் தொற்றி வாழக்கூடிய தாவரம். லைகோபோடில் லுசிடம் இதெல்லாம் வந்து நமக்கு தொங்கும் கூடைகள் அழகா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நர்சரி எல்லாம் போனீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு எல்லாருமே வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்ல குடியிருக்கிறாங்க, அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு தொங்குற கூடை மாதிரி வச்சுட்டு இதுல எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. வேற இதுல முக்கியமா சலாஜினெல்லா வில்டோனியா, அதே மாதிரி சலாஜினெல்லா அனோசிட்டா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீல நிறத்திற்காக தோட்டங்களில் வளர்க்கப்படுகிறது. சலாஜினெல்லா லெபிடோபில்லா பெரியாப்டிரிஸ் இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெக்ரசன்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். உயிர்த்தெழும் தாவரங்கள். கரெக்டுங்களா? வேற இங்கிலீஷ்ல என்ன பேர் இருக்கு பாருங்க. ஓகே, ரெக்ரசன்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நான் பண்ணிச்சேன் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய. இது கூட நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம் அப்படிங்கறதையும் நான் கேட்டிருப்பேன். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா உலர்த்தப்பட்டு தண்ணீருடன் தொடர்பு கொள்ளும் போது என்ன பண்ணா திரும்பவும் வந்து என்ன பண்ணும் புத்துயிர் பெற்று வளர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஒரு ரொம்ப வறட்சியான சூழ்நிலை அப்படின்னா தன்னோட பண்பை வந்து ஏதாவது மாத்திக்கிட்டு வேறு தண்டு எல்லாம் சுருங்கி போயிருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு தண்ணி பட்டவொடனே புதுசா என்ன பண்ணும் அப்படின்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். இதுல வேற வளர்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சியாட்ரிஸ்,
ஆஸ்பிரனியம், மராட்டியா, மைக்ரோசோரியம், அதே மாதிரி நெப்ரோலிபிஸ், பைட்டோப்கள் இதெல்லாம் வந்து நமக்கு அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். அவ்வளவுதான் மெயினா. அடுத்து உயிரி உரமாக பயன்படுத்தப்படுதல். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒண்ணு அசோலா. அசோலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வளரும் அப்படின்னா நெல் வயல்கள்ல அதிகமா வளரும். சரிங்களா? இப்ப இந்த அசோலா அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட இலை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இலையில வந்து ப்ளூ கிரீன் ஆல்கி அனாபினா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வளரும். ஸோ இதனால என்னென்ன அப்படின்னா நெல் கரணையில வந்து நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நடக்கும். அது போக இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதையெல்லாம் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி காய வச்சு அதை வந்து ஒரு பவுடர் மாதிரி தயாரிச்சு வந்து அசோலா பவுடர் இந்த மாதிரிலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா விற்கிறாங்க. இல்லை ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசோலாவும் வளர்த்துவாங்க நெல் காலனில. அது போக நண்டு மீன் எல்லாம் வளர்த்துவாங்க. சரிங்களா? அப்ப அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அசோலாவை சாப்பிட்டு வளரும். அதே மாதிரி நமக்கு அந்த பூச்சிகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மீன் நண்டு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும். அப்ப நெல் கரணையில வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸுமே யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக நம்ம என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆல்கா, அசோலா, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்காவும் அசோலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டுயிர் வாழ்க்கை நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா நிலைநிறுத்துறதுக்கு முக்கியமா யூஸ் ஆகும். ஈக்குசிட்டம் இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. இது யூஜிடிஆர் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இது வந்து கோல்டு இண்டிகேட்டர், தங்கம் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டக்கூடியது. அடுத்தது அஸ்பிரேடியம் அடல்டோனியம், இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பிளான்ட் வந்து அதிகமா வளர்ந்துருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா நிக்கல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்டினோட்ரிஸ் ஆஸ்ட்ரலிஸ் இது அதிகமா இருக்குன்னா கோபால்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ். அதே மாதிரி பழங்காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈக்குசிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட தண்டை வந்து பாத்தீங்கன்னா மரத்தை மெருகூட்டுவதற்கு, பாத்திரங்களை சுத்தம் செய்வதற்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, லைகோபோடியம் கிளவேட்டத்துடன் கொதிக்க வைத்த நீர் பிரேசில் மரக்குளியல் அறையில் நனைக்கும் போது நீல நிறமாக மாறும். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கம்பிளி ஆடைகளுக்கு சாயமிட பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி லைகோபோடியத்தோட தூள் மிகவும் எரியக்கூடியது மற்றும் பைரோட்டெனிக் மற்றும் செயற்கை விளக்குகளில் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி லைகோபோடியம் தூள் மேடையில் செயற்கை விளக்குகளை நிரூபிப்பதில் அதன் பரவலான பயன்பாட்டை காண்பிக்கிறது. அதே போல இது காற்றில் எளிதில் சிதறுகிறது மற்றும் வெடிப்பை உருவாக்க ஒரு சிறிய அளவு மட்டுமே இது தேவைப்படுகிறது. இந்த பட்டாசு அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெடிமருந்தெல்லாம் இதை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டீரிடியம் அக்லினம் இது வந்து ஒரு புற்றுநோயை உண்டாக்கும் தாவரமாகும். இது திறந்த வெளி வன விலங்கு, அதாவது வன நிலங்களை விரைவாக ஆக்கிரமித்து வனப்பகுதியில் மற்ற தாவரங்களை அழிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீரிடியம் அக்லினம் சொல்லக்கூடியது. அடியாண்டம், அடியாண்டம் பொறுத்த வரைக்கும் மெடன் ஹேர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வாக்கிங் போன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நடைப்பேரணி, தமிழ்ல வந்து நமக்கு நடைப்பேரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரையாப்ட்ரிஸ் பிலிக்ஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன் ஷீல்ட் போன் அல்லது பீச் போன். டெரிடியம் அக்லினம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போன் அல்லது பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. சயாத்தியா இது நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். மரப்பெரணி, மரப்பெரணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சயாத்தியா. அடுத்தது அஸ்பெலனியம் நிடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பறவை கூடு போன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பேர்டு நெஸ்ட் போன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அஸ்பெலனியம், இது நோட் பண்ணீங்க. இதே மாதிரி பேர்டு நெஸ்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்டு நெஸ்ட் ஃபங்கைன்னு சொல்லக்கூடியது நிட்டில்லா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பேர்டு நெஸ்ட் ஃபங்கை. அதே மாதிரி நெப்ரோலிபிஸ் எக்ஸால்டா ஃபாஸ்டன் ஃபோன், பிளாஸ்டீரியம் ஸ்டாக்கான் ஃபோன்ஸ், ஓபியோக்ளோசம் வந்து அடிஷ்னாக் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு, அதை பார்த்துங்க. ஈக்குசிட்டம் வந்து நமக்கு ஸ்கோரிங் ரஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது நோட் பண்ணி வச்சுங்க.
ஸ்கோரிங். ரஷ் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஈ கிறிஸ்டல் தான். என்ன காரணம் அப்படின்னா அவற்றின் தண்டுகளில் சிலிக்கா உள்ளது மற்றும் பானைகளை துடைக்க இது என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. லைக்கோபடியத்தை பொறுத்த வரைக்கும் கிளப் மாஸ் அல்லது பிர்மோஸ்கள் அப்படின்னு சொல்றாங்க. செலாஜினலா பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஸ்பைக் மாஸ் அல்லது லிட்டில் கிளப் மாஸ் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கும். சைலோட்டம்னா விஸ்கிபோன். மஸ்கிட்டோ போன் எதுன்னு கேட்பாங்க. அசோலா வந்து மஸ்கிட்டோ போன் அல்லது வாட்டர் வெல்வெட் இது கேட்பாங்க. இது நோட் பண்ணி வச்சுங்க. மஸ்கிட்டோ போன் அல்லது வாட்டர் வெல்வெட் எது அப்படின்னா அசோலா. ரெக்ரஷன் பிளான்ட் எது அப்படின்னா நமக்கு வந்து செலாஜினல்லா. மேடன் ஹேர் போன் அப்படின்னு கேட்பாங்க. வாக்கிங் போன் அல்லது வந்து நடக்கும் பேரணி எது அப்படின்னா அடியாண்டம். இதோட நமக்கு என்ன அப்படின்னா